ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ண. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா படவேடிக்கு பேசுகிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பொதுவான பலன் சொல்லியாச்சு. இப்போ குரு பயிற்சியில் முதல் ராசியான மேஷ ராசி. இப்போ இந்த மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் மேஷ ராசி. அந்த மேஷ ராசியில் 3 வகையான நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் நமக்கு. சரி, இந்த மேஷ ராசி குரு பயிற்சி நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா? எல்லா யூடியூப்லேயும் மேஷராசி அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது, இது பண்ணலாம் அது பண்ணலாம் இப்படி செய்யலாம், அதெல்லாம் கிடையாது. முதல்ல நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேட்டால், எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க வாங்கின நட்சத்திர சாரம், லக்னம், தசாபுத்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் நல்லாயிருக்கும், நேர காலங்களும் நல்லாயிருக்கும். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா நீ எதை தொட்டாலும் ஃபெயிலரா. ஒருத்தர் சொல்லுவாங்க, மேஷராசி அமோகமாக இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறப்பீங்க, எல்லா விஷயங்களும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தசாவில் 6, 8, 12 தசையாக நடந்து போச்சுன்னா நீ எப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சரியத்தான் ஆகணும். சரியா? ஏன்னா 6ஆம் இடம் என்பது நோய் எதிரி கடன், 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டமும் சொல்லலாம், திடீர் அவமானத்தையும் சொல்லலாம். சரியா? 8ஆம் இடம் என்பது 8க்குரியவன் யார்? அஷ்டமாதிபதி நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டமாதிபதி கெட்டு போயிருந்தால், நீச்சல் வீட்டில் இருந்தால், பாவிகள் பார்த்திருந்தால் கண்டிப்பாக பலன் அப்படியே மாறும். இதுதான் ஒரு விஷயம். இப்போ நம்ம பொதுவான பலன் பார்க்கலாம். இதுலேயே 2 வகை இருக்குது. தசாபுத்தி நல்லா இருந்தால் அந்த பொதுவான பலன் நல்லது வேலை செய்யும். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா அதுவே அப்படியே தலைகீழாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. சார் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு சாதகமாக தான் இருக்கும். அதாவது 50% நல்லது செய்யும். அது தசாபுத்தி நல்லா இருந்தாலும் சரி, தசாபுத்தி நல்லா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 50% நல்லது செய்யும். சரி, உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடம் மேஷம், அதாவது மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல குரு நிற்கிறார், பயிற்சியாளர். அப்போது உங்களுடைய ராசிக்கு துலாத்தை 5ஆம் இடத்தை பார்க்க, அப்போது அந்த ராசிக்கு 7ஆம் இடம். சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் இடம், 11ஆம் இடம். அப்போது இந்த 3 இடத்தை நம்ம பார்க்க போகிறதுனால இதில் என்னென்ன பலன்? முதல்ல ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது திருமணம். மேஷராசி நேயர்களுக்கு திருமணம்ன்றது இப்போ ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்திருக்கும். இந்த 2024 2025 வரைக்கும். இப்போ திருமணத்துக்காக நீங்கள் பெண் தேடுறீங்களோ இல்லை மாப்பிள்ளை தேடுறீங்களோ, திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, ரொம்ப நாள் எனக்கு தள்ளி போகுது சார், அதனால் எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, என்ன பண்ணலாமே தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த காலகட்டம், இந்த 1 இயர் திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு இடத்த பாழ் பண்ணுவானே தவிர குரு பகவான் இடத்த பார்க்குற இடத்த நன்மை பண்ணுவான். அப்போது உங்கள் மேஷராசிக்கு 7ஆம் இடம் என்பது நல்லது பண்ணும், திருமணம் நடக்கும். அடுத்தது பார்த்தோன்னா 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம். அப்போது ரொம்ப நாள் என்னுடைய கனவுகள் பார்த்தோன்னா ஃப்ளைட்டில் பறக்கணும், வெகு தூரம் போகணும், வெளிநாடு போகணும், எனக்கு ஒரு கோயிலுக்கு போகணும்,
ஒரு கோயில் திருப்பணியை கட்டணும், ஒரு திருப்பணியை நம்ம செய்யணும், கடவுளுக்கு நம்ம செய்யணும், பூர்வ புண்ணியத்தில் எனக்கு பலமாகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த 9ஆம் இடம் நல்ல ஒரு, அதுவும் குரு தன் வீட்டை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக ரொம்ப விசேஷமான ஒரு மேஷராசிக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். இந்த 9ஆம் இடம் பூர்வ புண்ணியம்னு சொல்லலாம். பூர்வ பித்ருக்களுடைய தந்தைக்கு, குறிப்பாக தந்தைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? கண்டிப்பாக தந்தைக்கு நல்ல விஷயங்கள், தந்தையின் மூலமாக, இந்த ராசியின் மூலமாக தந்தை மேன்மை அடையக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது புகழ், பணபரம், லாபம். அதாவது ஒரு பிஸ்னஸில் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன் சார், ரொம்ப நாளாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், இதனால் ரொம்ப எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லாமல் இருக்குது, எனக்கு நஷ்டத்திலே போயிட்டுருக்கு, இந்த லாபம் மேலே நான் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைக்கிறேன், அந்த விஷயங்கள் பார்த்தா என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடியதாக இருக்கும். இந்த 2025 2026 மேஷராசிக்கு நல்லா தான் இருக்குது. மேஷராசி நல்ல பலனை நமக்கு கொடுக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம்? சிம்பிளான பரிகாரம். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு, இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஒரு கந்தசஷ்டி கவசத்தை கண்டிப்பாக அந்த முருகருடைய மந்திரத்தை நீங்கள் நிறைய சொல்ல ஆரம்பிங்க. முருகருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய பணவரவும், மன நிறைவும், திருமண தடையும், லாபத்தில் சம்பாதிக்கிறதும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் இந்த முருகருடைய மந்திரமும் கந்தசஷ்டி கவசமும் இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க படிக்க